வணக்கம் நண்பர்களே, டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டிடிஎச் தமிழன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா டிடிஎச் நெட்வொர்க்கு பார்த்தீங்களா, அந்த டிடிஎச் நெட்வொர்க்குடைய சிக்னல் வந்து எப்படி சீக்கிரமாக பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பண்ணாதான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஈஸியாக பிடிக்கிற சிக்னல், அதாவது டிடிஹெச் வந்து மீட்ரு வந்து வேலை பழகணுங்களா இருந்தால் மீட்ரு இல்லாமலேயே ஏர்டெல் வந்து பிடிக்கலாம். அவ்வளோ சுலபமாக இருக்குது ஏர்டெல் பிடிக்கிறதுக்கு. முதல்ல நம்ம ஏர்டெல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஏர்டெலுடைய சிக்னல் வந்து பிடிக்க போகிறேன். சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் மீட்டரில். நம்ம டைரக்ஷன் ஏற்ற மாதிரி நகர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து பிடிச்சிரும். இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள். ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா எல்எம்பிஎஃப் வந்து இந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி கீழ்ப்பக்கம் இருந்தால் தான் எல்எம்பிஎஃப் வந்து ஏர்டெல் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக வச்சுட்டேன். ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் சிக்னல் வந்து தட்டு வந்து இந்தமாரி தான் வரும், அதாவது கீழ்மட்டமாக ரொம்ப இதில் வரும். அப்படி வந்து ஏர்டெல் சிக்னல் வந்து பிடிச்சிடலாம். ஏர்டெல் வந்து சிக்னல் பிடித்தது ரொம்ப சுலபம். நான் வந்து ஏர்டெல் சிக்னல் வந்து பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, தெரியுதா இது பண்ணது? சிக்னல் வந்து பிடிச்சிட்டு நான் 70 வருது. இதே போதுமானதா? சரியாக காட்ட முடியல, கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் அடுத்த சிக்னல் பிடிக்கிறேன் வாங்க. அடுத்தது நான் வந்து டாடா ப்ளே வந்து பிடிக்க போகிறேன். டாடா ப்ளேயோட வந்து மாற்றிடுறேன். சிக்னலை வந்து மாற்றிட்டேன். டாடா ப்ளேக்கு வந்து எல்எம்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வாட்டரில் வரும்னா, இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே வரும், கொஞ்சம் டவுனாக வந்தால் டாடா ப்ளேக்கானது. இது டாடா ப்ளே பிடிக்கிறேன். டாடா ப்ளே வந்து கொஞ்சம் ஏர்டெல் வந்து இந்த பக்கம் நகர்ந்து தான் வரும். டாடா ப்ளே சிக்னலும் கிடைக்குது. டாடா ப்ளே சிக்னல் கிடைச்சிச்சு நண்பர்களே. டாடா ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்து கிடைக்குது. நீங்கள் அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டாடா ப்ளேயும் பிடிச்சாச்சு. அடுத்தது சன்டர்ட் வந்து பிடிக்கலாம். டாடா ப்ளே சன்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாட்டத்தில் வரும், ஆனால் லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் பிடிக்க போகிறோம் நம்ம. இப்போது சன்டர்ட் வந்து செட் பண்ணிடுறேன்.
சண்டேடோட ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணிட்டேன். சண்டேடில் எல்எம்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மாதிரியே கொஞ்சம் இந்த பக்கம் வரும். அதுக்கேற்ற மாதிரி எல்எம்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சண்டேட் வந்து ஏர்டெல் இந்த பக்கம் வருதுன்னா டாடா ப்ளே எப்படி வருங்களா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சண்டேட் வந்து வரும் உங்களுக்கு. நான் இதே தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, கிடைக்கிறது சீன் கிடையாது. எனக்கு சண்டே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 72 73 வந்து கிடைக்குது. இது சண்டே ரேட்டும் வந்து பிடிச்சாச்சு. நீங்கள் வாங்க நம்ம அடுத்து வந்து வீடியோக்கான் வந்து பார்க்கலாம். வீடியோக்கான் டிஷ் டிவி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிக்னல் தான் இப்போ வர பாக்ஸுக்கு. ஆனால் நம்ம ஒரு இதை மட்டும் பிடிப்போம். வீடியோக்கான் பிடிச்சாலே வந்து போதுமானது தான் அது. வீடியோக்கான் வந்து நான் செட் பண்ணிட்டேன். வீடியோக்கான் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏர்டெல் அப்புறம் டாடா ப்ளே எப்படி வந்தது, அது பக்கத்தில் சண்டேட் வந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோக்கான் வந்து கிடச்சிரும். வீடியோக்கானும் கொஞ்சம் லைட்டாக டவுன் வர மாதிரி தான் இருக்கும். லைட்டாக டவுன் வச்சிடுறேன். வீடியோக்கான் வந்து கிடைக்குது.
இப்போ வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து இதையும் காட்டுறேன் பாருங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்து வருது. இது போதுமான சிக்னல் தான். நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக சிக்னல் வந்து பிடிச்சாச்சு. எல்லா டிஷ்ஷும் வந்து சிக்னல் பிடிச்சி பார்த்தாச்சு. இது எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல, நான் வீடியோ போடுறப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் நம்மளே சிக்னல் வந்து பிடிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து ஏர்டெல் மாதிரியான டிஷ்ஷை வந்து நீங்கள் மீட்டர் எல்லாமே வந்து அழகாக நீங்கள் பழகுறீங்கன்னா பண்ணிடலாம். மற்றபடி இந்த வீடியோக்கான டாட்டா பிளேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மட்டமாக வரும், அதாவது ஃப்ளாட்டாக இப்படி வர மாதிரி வரும் தட்டு. அது கொஞ்சம் கரெக்டாக துல்லியமாக பண்ணணும். இந்தமாதிரி நீங்கள் டெக்னீஷியனாக இருந்து பழகுறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிடிஹெச் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே. நன்றி.